பிரைஸ் த லார்ட். இந்த புதிய வருஷத்தில் நீங்கள்லாம் நிறையா ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க. அதில் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மரியாள் என்ன பண்ணாங்களாமா, அவங்கள்ட்ட வந்து எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்களாமா. அந்த நல்ல பங்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு அதன்படி வாழ்கிறதுக்கு அவங்க ஆயத்தமானாங்க. அதே போல் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இயேசு சாமிகிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், தினைக்கும் நம்மளும் வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த காரணத்துக்காகவும் அதில் வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. தினைக்கும் அனுதினமும் அவரோட பாதத்தில் அமர்ந்து நம்ம வந்து அவரோட வார்த்தை வந்து கேட்கணும். ஏன்னா அது மாத்திரம்தான் என்னது, தேவையானது ஒன்றே, அது ஒன்று மட்டும்தான் வந்து தேவை, அவர் மாத்திரம்தான் தேவை அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிக்கோங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து யாருக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து விட்டு கொடுக்காதீங்க. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரோட பேசுங்க. அவரும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் தாமே வந்து இந்த மெசேஜை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஆமென்.